குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரக குரு சாட்சாத் பரபிரம்மா தஸ்மை ஸ்ரீ குரவே நமக. கடவுள் அருள் டிவி யூடியூப் சேனல் நேயர்களுக்கு யோக பிருந்தாவின் வணக்கங்கள். இந்த நாள் இனிய நாளாக வாழ்வில் எல்லோரும் எல்லா வளமும் பெற்று வாழ வேண்டும். ஸ்ரீ குரோதி ஆண்டு பங்குனி மாதம் 1ஆம் தேதி சனிக்கிழமை. இது தமிழுக்கு. ஆங்கிலம் 15/3/2025 ஆண்டு. திருக்கணித பஞ்சாங்கப்படி சூரியோதயம் 6:23 திதி இன்று பிற்பகல் 2:38 வரை பிரதமை, பின்பு துவிதியை. நட்சத்திரம் இன்று காலை 9:02 வரை உத்திரம், பின்பு அஸ்தம். நாம யோகம் பிற்பகல் 1:03 வரை கண்டம், பின்பு விருத்தி. கரணம் பிற்பகல் 2:38 வரை கௌளவ கரணம், பின்பு தைத்துர கரணம். அமிர்தாதி யோகம் இன்று காலை 6:28 வரை சித்த யோகம், அதன் பின்பு மரண யோகம். நல்ல நேரம் காலை 7:30 8:30 வரை, மாலை 4:30 5:30 வரை. ராகு காலம் காலை 9 மணி முதல் 10:30 வரை. யமகண்டம் 1:30 பிற்பகல் 3 வரை. குளிகை காலை 6 மணி முதல் 7:30 வரை. சுப வேலைக்கான ஒரு நல்ல நேரம் பகல் 10:30 11:30 வரை. மாலை அதாவது இரவு 9:30 10:30 வரை. வார சூலம் கிழக்கு, பரிகாரம் தயிர். சந்திராசிரம நட்சத்திரம் இன்று காலை 9:02 வரை அவிட்டம், பின்பு சதயம் நட்சத்திரத்துக்கு சந்திராசிரமம். இன்றைய தினம் சனிக்கிழமை. மாதம் முதல் நாள் இன்னைக்கு. மாதம் முதல் நாள். இது சடசிதி புண்ணிய காலம் அப்படின்னு சொல்லக்கூடியது. சடசிதி புண்ணிய காலம்னா என்ன? எப்பொழுதுமே தமிழ் மாதத்துல சபரிமலையில பார்த்தீங்கன்னா கோவில் திறப்பு நடக்கும். அப்ப அந்த கோவில் திறப்பு நடக்கும் போது இந்த 5 நாள் பூஜை புனஸ்காரம் பண்ணுவாங்க. அதுவும் சனிக்கிழமையோடு இணைந்து வருவது மிக சிறப்பு. இன்னைக்கு பெருமாள் கோவிலுக்கு சென்று வந்தால் அதை விட சிறப்பு. சரிங்களா? இன்னைக்கு சடசிதி புண்ணிய காலம் அப்படின்னு சொல்லும் போது பெருமாள் கோயிலுக்கு சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்வது, தயிர் சாதம் அன்னதானம் கொடுப்பது மிக சிறப்பு. சரிங்களா? இன்னைக்கு சுபம், அதாவது சுபத்தை விளக்கணும், நல்ல ஒரு காரியங்களை விளக்கணும், அவ்வளவுதானே தவிர மற்றபடி கோவிலுக்கு சென்று இதெல்லாம் கொடுக்கறது ரொம்ப ரொம்ப நன்மையை செய்யும். இன்னைக்கு சூன்ய திதி இருக்கு, அதனால அது மட்டும் செய்ய வேண்டாம். மற்றபடி இன்னைக்கு பெருமாள் கோயிலுக்கு சென்று எல்லா வழிபாடுகளும் செய்யுங்க, ரொம்ப சிறப்பாக இருக்கு. தயிர் சாதம் இன்னைக்கு தானம் கொடுங்க, ரொம்ப அதை விட சிறப்பா இருக்கும். சரி, நம்ம கோச்சாரத்தை பார்த்துட்டு மற்ற விஷயங்களை பார்க்கலாம். மீன லக்னம், லக்னத்துக்குள்ளே சூரியன், ராகு, மாந்தி, புதன், சுக்கிரன். ரிஷபத்தில் குரு பகவான், மிதுனத்தில் அங்காரக பகவான், கன்னியில் சந்திர பகவானும் கேது பகவானும், கும்பத்தில் சனி பகவான். இன்று 12:16 புத பகவானும் வக்ரம் ஆரம்பம் ஆகிறது. புத பகவானுக்கும் வக்ரம் ஆரம்பம் ஆகிறது இன்றைய நாள் அப்படின்னு சொல்லும் போது சனிக்கிழமை. அதனால இன்னைக்கு பெருமாள் வழிபாடும் தயிர் சாதம் தானமும் இன்னைக்கு கொடுங்க, மிக சிறப்பாக இருக்கும். அதே மாதிரி நம்ம வகுப்பு போடுற ஞாயிற்றுக்கிழமை அந்த வகுப்பு வரவங்க வெள்ளிக்கிழமையே நீங்க பதிவு பண்ணிடுங்க. வரவங்க பதிவு பண்ணிட்டீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி இங்க நம்ம எல்லாமே பண்ணலாம். அது செஞ்சிருங்க. இது மந்திரங்கள், எந்திரங்கள். இது கூட பாத்தீங்கன்னா சில உபாசனை, பாலா திரிபுர சுந்தரியுடைய உபாசனை, சில மந்திரங்கள்லாம் சொல்லி கொடுக்கப்படும். அது எப்படின்னா முக்காலமும் உணரக்கூடிய ஒரு மந்திரம். அது முக்காலமும்னா நம்ம எல்லாருக்கும் தெரியும், 3 காலமும் அறியக்கூடிய சக்தி நமக்கு தேவைன்னு நினைப்பாங்க. இந்த குறி சொல்றவங்களுக்கெல்லாம் அது ரொம்ப பொருந்தும். அதையெல்லாம் சொல்லி கொடுக்கப்படும். அதுக்கெல்லாம் ரொம்ப பத்தியம், ரொம்ப நேமம் அதெல்லாம் கிடையாது. அதே போல கொடீஸ்வரன் ஆக்கக்கூடிய ஒரு மந்திரங்கள், அது எப்படி செய்யணும் அதெல்லாம் சொல்லி கொடுக்கப்படும். மந்திரங்கள், எந்திரங்கள் இந்த வகுப்பு பேரு. வர விருப்பம் உள்ளவர்கள் வரலாம், கத்துக்கலாம். அதே மாதிரி இது எல்லாருமே கத்துக்கலாம். இதுல சில விஷயங்கள் சொல்லி கொடுக்கப்படும். எப்படின்னா எதிரி தொல்லைகள் விலக, பசங்க நல்லா படிக்கிறதுக்கு, அதே மாதிரி நோய் விலகிறதுக்கு அந்த எந்திரங்கள்,
ஒரு வீடு கட்டிட்டு இருக்கோம், அது பாதியிலே நின்னு போச்சு, அது எழும்ப மாட்டேங்குதுன்னா அதுக்கு என்ன செய்யறது, அதெல்லாம் சொல்லி கொடுக்கப்படும். சரிங்களா? வர ஞாயிற்றுக்கிழமை வகுப்பு உண்டு. அதுக்கு முன்னாடி எல்லாரும் பதிவு பண்ணிக்கங்க. சரி, இப்பொழுது 12 ராசிக்கான பொது பலனை முதலில் மேஷ ராசிக்கான பொது பலன் என்னவென்று இப்பொழுது பார்க்கலாம். அன்பார்ந்த மேஷராசி நேயர்களே, நீண்ட நாள் பிரார்த்தனைகளா நிறைவேற விலகி சென்றவர் விரும்பி வருவார்கள். எதிர்பாரா சில உதவிகள் மூலம் மாற்றங்கள் ஏற்படும். வழக்குல சில நுணுக்கங்களை புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு தன்மை ஏற்படும். பயணங்கள் மூலம் ஆதாயமும் அலைச்சலும் ஏற்படும். வேலையாட்கள் ஒத்துழைப்பு கிடைக்கும். உத்தியோகத்துல முயற்சிகள்லாம் கைகூடும். புதிய அனுபவம் மேம்படும். இன்றைய நாள் நல்ல ஒரு சிறப்பான நாளாகவும் இன்னைக்கு இருக்கு. அதிசய மேற்கு திசை 9ஆம் எண் அசு நிறம் சிவப்பு நிறத்தை பயன்படுத்துங்க. அசுனி நட்சத்திரக்காரர்களுக்கு பிரார்த்தனைகளா நிறைவேறும். பரணி நட்சத்திரக்காரர் நுணுக்கங்களை அறிந்து கொள்ளக்கூடிய ஒரு தன்மை. கிருத்திகை நட்சத்திரக்காரர் முயற்சிகள்லாம் கைகூடும். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த ரிஷபராசி நேயர்களே, மனதளவில் எதையும் சமாளிக்கின்ற ஒரு திறன் ஏற்படும். தைரியமும் தன்னம்பிக்கையும் பிறக்கும். குடும்ப உறுப்பினர்களின் ஒத்துழைப்பு மனதிற்கு ஒரு சிறிய மாற்றத்தை கொடுக்கும். பூர்வீக சொத்துக்கள் மூலம் அனுகூலமான வாய்ப்புகள்லாம் கிடைக்கும். உத்தியோகத்துல ஆர்வமின்மையான ஒரு சூழ்நிலைகள் இன்னைக்கு ஏற்படும். அது மட்டும் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. சகோதர வழியில மகிழ்ச்சியான செய்திகள்லாம் கிடைக்கும். இன்னைக்கு அன்பு நிறைந்த நாளாகவும் இன்னைக்கு இருக்கும். அதிசய வடமேற்கு அதிசயன் 5ஆம் எண் இளநீல நிறத்தை பயன்படுத்துங்க. கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு தன்னம்பிக்கை ஏற்படும். ரோகிணி நட்சத்திரக்காரர்களுக்கு அனுகூலமான நாளாக இன்னைக்கு இருக்கும். மிருகசீரிஷ நட்சத்திரக்காரர்களுக்கு மகிழ்ச்சியான நாளாக இன்னைக்கு இருக்கும். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த மிதுனராசி நேயர்களே, உறவினர்கள் மூலம் மகிழ்ச்சியான செய்திகள்லாம் கிடைக்கும். புதிய நபர்களின் அறிமுகம் இன்னைக்கு ஏற்படும். பெரியோர்களின் ஆலோசனை மனதிற்கு ஒரு நல்ல ஒரு தெளிவையும் இன்னைக்கு ஏற்படுத்துகின்ற ஒரு நாள். அரசு உதவிகள் சிலருக்கு சாதகமாக அமையும். படிக்கிற மாணவர்களுக்கு கல்வியில ஈடுபாடு அதிகரிக்கும். சமூக பணிகள்ல இருப்பவருக்கு புதிய பொறுப்புகள்லாம் கிடைக்கும். இன்றைய நாள் தன்னம்பிக்கை வேண்டிய நாளாக இன்னைக்கு இருக்கும். அதிசய மேற்கு திசையின் 1ஆம் எண் அசு நிறம் ஆழ்ந்த மஞ்சள் நிறத்தை பயன்படுத்துங்க. மிருகசீரிஷ நட்சத்திரக்காரர்களுக்கு சந்தோஷம் நிறைந்த ஒரு நாள். திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு தெளிவுகள் இன்னைக்கு ஏற்படும் மனதிற்கு. புனர்பூச நட்சத்திரக்காரர்களுக்கு பொறுப்புகள் எல்லாம் இன்னைக்கு கிடைக்கும். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த கடகராசி நேயர்களே, எந்த ஒரு விஷயத்தை செய்தாலும் தீர யோசிச்சு முடிவு செய்யுங்க. அதே மாதிரி கடன் பிரச்சனை தீர ஆலோசனை கிடைக்கும். விட்டு கொடுக்கின்ற மனப்பான்மை ஏற்படுத்திக்கங்க. வியாபாரத்துல ஒப்பந்தங்கள்லாம் சாதகமாகும். புதிய முயற்சிகளை எதிர்பார்த்த வெற்றிகள் கிடைக்கும். அதே மாதிரி நீங்க எதிர்பார்க்கின்ற வேலைகள் அத்தனையும் நிறைவேறும். உணவு சம்பந்தப்பட்ட விஷயத்துல கொஞ்சம் கவனமா இருங்க. சாப்பிட்ற விஷயமாகட்டும், செய்கின்ற விஷயமாகட்டும் கொஞ்சம் கவனத்தோட இருங்க. பெரியோர்களிடத்தில் பொறுமை தேவை. இன்றைய நாள் நன்மைகள் நிறைந்த நாளாக இன்னைக்கு இருக்கும். அதிர்ஷ்ட திசை தென்கிழக்கு திசையின் 3ஆம் எண் அதிர்ஷ்ட நிறம் சந்தன நிறத்தை பயன்படுத்துங்க. புனர்பூச நட்சத்திரக்காரர்களுக்கு ஆலோசனை எல்லாம் கிடைக்கும். பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஒப்பந்தங்கள்லாம் சாதகமாக அமையும். ஆயில்யம் நட்சத்திரக்காரர்களுக்கு பொறுமை தேவை. இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த சிம்மராசி நேயர்களே, உங்களுடைய சிந்தனை போக்கில் நிறைய மாற்றங்கள் ஏற்படும். அதை மட்டும் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. ரொம்ப சிந்திக்காதீங்க, ரொம்ப யோசிக்காதீங்க. ரொம்ப யோசிச்சாலே குழப்பம்தான் அதிகமாகும். ஆடை ஆபரண சேர்க்கை ஏற்படும். வண்டி வாகனம் தொடர்பான முயற்சிகள் கைகூடும். வாடிக்கையாளர்களின் ஒத்துழைப்பு மேம்படும். வழக்கு விஷயத்துல மாற்றங்கள் உண்டாகும். வருமான வகையில இருந்து வந்த இழுபறிகள்லாம் குறையும். உயர் அதிகாரிகள்லாம் ஆதரவாக இருப்பாங்க. புதிய நபர்களின் அறிமுகம் ஏற்படும். இன்றைய நாள் ஆதரவு நிறைந்த ஒரு நாளாக இருக்கும். அதிர்ஷ்ட திசை மேற்கு திசையின் 5ஆம் எண் அதிர்ஷ்ட சாம்பல் நிறத்தை பயன்படுத்துங்க.
மகம் நட்சத்திரக்காரர் நிறைய மாற்றங்கள் ஏற்படும். பூரம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஒத்துழைப்பு அதிகரிக்கும். உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு இழுபறிகள்லாம் குறையும். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த கன்னிராசி நேயர்களே, வண்டி வாகனம் மாற்றம் தொடர்பான சிந்தனைகள்லாம் அதிகரிக்க, எண்ணிய சில வேலைகள்லாம் அலைச்சல்களுக்கு பின்பு நிறைவேறும். உத்தியோகத்துல சில மாற்றமான சூழல்லாம் உண்டாகும். சகோதரர்கள்லாம் ஆதரவாக செயல்படுவார்கள். அதே மாதிரி வீட்டை விரிவுபடுத்துவது தொடர்பான சிந்தனைகள்லாம் உருவாகும். மறைமுகமாக இருந்து வந்த தடைகள் எல்லாம் அறிந்து கொள்ளக்கூடிய ஒரு தருணம். இன்றைய நாள் உயர்வு நிறைந்த நாளாகவும் இருக்கும். அதிசய தெற்கு திசை, அதிசய எண் 3 அதிர்ஷ்ட நிறம் நீல நிறத்தை பயன்படுத்துங்க. உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு சிந்தனைகள்லாம் இன்னைக்கு அதிகரிக்கும். அஸ்தம் நட்சத்திரக்காரர்களுக்கு பெரியோர்களின் ஆதரவு இன்னைக்கு நன்றாக இருக்கும். சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு தடைகள் எல்லாம் தெரிந்து கொள்ளக்கூடிய ஒரு தருணம். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த துலாம் ராசி நேயர்களே, உங்களுடைய செயல்பாட்டில ஒரு சுதந்திர தன்மை வெளிப்படுத்துகின்ற ஒரு நாள். தேவையில்லாமல் மற்றவர்கள் விஷயத்தில் தலையிட வேண்டாம். உபரி வருமானம் மேம்படக்கூடிய ஒரு நாள். மற்றவர்களின் தேவைகளை நிறைவேற்றி வைப்பீங்க. எதிர்பாராத பயணம் மூலம் புதிய அனுபவம் ஏற்படும். ஆரோக்கியத்தில் ஏற்றம் இறக்கமான சூழல்லாம் அமையும். மனதளவில் ஒரு புதுவிதமான சிந்தனைகள்லாம் பிறக்கும். இன்றைய நாள் ஆக்கப்பூர்வமான நாளாகவும் அமையும். அதிசய தென்மேற்கு திசையின் 9 அசு நிறம் கரிஞ்சிவப்பு நிறத்தை பயன்படுத்துங்க. சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு இன்னைக்கு தனிப்பட்ட ஒரு சுதந்திரம் கிடைத்தாற் போல ஒரு மனோபாவம் இன்னைக்கு ஏற்படும். சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு நல்ல அனுபவம் ஏற்படும். விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு நன்மையான நாளாக இன்னைக்கு அமையும். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த விருச்சிக ராசி நேயர்களே, விருச்சிக ராசி நேயர்களுக்கு இன்றைய தினம் ஆரோக்கியம் மேம்படும். சுப முயற்சிகள்ல இருந்து வந்த பிரச்சனைகள்லாம் விலகும். புதிய பொருட்கள் வாங்குவதில் ஆர்வம் உண்டாகும். சேமிப்பு தொடர்பான சிந்தனைகள்லாம் இன்னைக்கு அதிகரிக்கின்ற ஒரு நாளாக இருக்கும். நண்பர்களின் சந்திப்பிற்கு மனதிற்கு மகிழ்ச்சியை ஏற்படுத்தும். வியாபாரம் சம்பந்தமான வெளிவட்டார தொடர்பு அதிகரிக்கும். இன்னைக்கு தடைகள் இன்னல்கள் எல்லாம் மறைகின்ற ஒரு நாளாக இன்னைக்கு இருக்கும். அதிசய தெற்கு திசை, அதிர்ஷ்ட எண் 2 அதிர்ஷ்ட நிறம் பச்சை நிறத்தை பயன்படுத்துங்க. விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு பிரச்சனைகள்லாம் நீங்கும். அனுஷ நட்சத்திரக்காரர்களுக்கு சிந்தனைகள்லாம் அதிகரிக்கும். கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு வெளியுறவு தொடர்பு இன்னைக்கு அதிகரிக்கின்ற ஒரு நாளாக இருக்கும். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த தனுசு ராசி நேயர்களே, மகிழ்ச்சியான நினைவுகள் மூலம் மன அமைதி ஏற்படும். வியாபார அபிவிருத்திக்கான வாய்ப்புகள்லாம் உருவாகும். ஒப்பந்தம் சார்ந்த விஷயத்துல சிந்தித்து செயல்படுங்கள். சுபகாரியங்கள் தொடர்பான பேச்சு வார்த்தையில சாதகமான முடிவுகள்லாம் கிடைக்கும். இழுபறியான தொழில் சார்ந்த வரவுகள்லாம் கிடைக்கும். வேலையில பொறுப்புகள்லாம் குறையும். இன்னைக்கு ஆதாயம் நிறைந்த நாளாகவும் இருக்கும். அதிசய தென்கிழக்கு திசையின் 9 அசுரம் காவி நிறத்தை பயன்படுத்துங்க. மூலம் நட்சத்திரக்காரர்களுக்கு அபிவிருத்தியான நாளாக அமையும். பூராடும் நட்சத்திரக்காரர்களுக்கு சாதகமான ஒரு நாளாக இன்னைக்கு இருக்கும். உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு பொறுப்புகள்லாம் குறையும். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த மகர ராசி நேயர்களே, உங்கள் திறமைகளை வெளிப்படுத்தி பாராட்டுகளை பெறுவீர்கள். மற்றவர்கள் தேவைகளை அறிந்து நிறைவேற்றி வைப்பீங்க. சகோதரர்களும் இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள்லாம் விலகும். ஆராய்ச்சி சார்ந்த சிந்தனைகள் மேம்படும். வியாபார விஷயத்துல சற்று நிதானத்தோடு முடிவெடுப்பது நல்லது. உயர் பதவியில இருப்பவர்களின் ஆதரவு கிடைக்கும். இன்றைய நாள் வரவு நிறைந்த நாளாக இருக்கும். அதிசய தென்மேற்கு திசை 2 அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை நிறத்தை பயன்படுத்துங்க. உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு திறமைகள்லாம் வெளிப்படும். திருவோணம் நட்சத்திரக்காரர்களுக்கு வேறுபாடுகள்லாம் விலகும். அவிட்டம் நட்சத்திரக்காரர் பெரியோர்களின் ஆதரவு கிடைக்கும். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த கும்பராசி நேயர்களே, கும்பராசி நேயர்களுக்கு இன்றைய தினம் பலதரப்பட்ட சிந்தனைகள் மூலம் குழப்பங்கள் ஏற்படும். உத்தியோகத்துல அலைச்சல்கள்லாம் அதிகரிக்கும். மனதில் இருக்கின்ற எண்ணங்களை வெளிப்படுத்துவதில் கவனம் தேவை. வண்டி வாகன பயணங்களில் விவேகம் அவசியம்.
உடல் ஆரோக்கியத்தில் ஏற்ற இறக்கமான சூழ்நிலைகள் காணப்படும். உயர் அதிகாரிகள் நிதானத்தோடு செயல்பாடு இருக்கட்டும். இன்றைய நாள் நிதானம் வேண்டிய நாளாக இன்னைக்கு. அதிசய தெற்கு திசை, அதிசய எண் 3 அதிர்ஷ்ட நிறம் ரோஸ் நிறத்தை பயன்படுத்துங்க. அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு குழப்பமான ஒரு நாளாக இருக்கும். சதயம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்னைக்கு ரொம்ப ரொம்ப விவேகம் தேவை. ஏன்னா சதய நட்சத்திரக்கார சந்திராஷ்டமம் ஓடும். அதனால ரொம்ப கவனமா இருங்க, ரொம்ப நிதானத்தோடு இருங்க. புரட்டாதி நட்சத்திரக்காரர்கள் இன்னைக்கு தேவையற்ற விஷயத்துல தலையிடாதீங்க. இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த மீனராசி நேயர்களே, வர்த்தக துறையில நல்ல முன்னேற்றமான வாய்ப்புகள்லாம் கிடைக்கும். மனசுல ஒரு புதுவிதமான ஆசைகள்லாம் உருவாகும். உங்களுடைய புத்திசாலித்தனத்தை வெளிப்படுத்துவதற்கான நல்ல வாய்ப்புகள்லாம் உருவாகின்ற ஒரு நாள். தந்தை வழியில ஒத்துழைப்பு ஏற்படும். மனதளவில் புதிய தெளிவுகள்லாம் உண்டாகும். கலைத்துறை சார்ந்தவர்களுக்கெல்லாம் இன்னைக்கு அந்த துறை எந்த துறையில இருக்காங்களோ அந்த துறையில ஈடுபாடு இன்னைக்கு அதிகரிக்கும். ஆராய்ச்சி கல்வியில் புதிய வாய்ப்புகள்லாம் கிடைக்கும். இன்றைய நாள் முயற்சிகள் மேம்படுகின்ற ஒரு நாளாக இன்னைக்கு இருக்கும். அதிசய தெற்கு திசை, அதிசய எண் 1 அதிர்ஷ்ட நிறம் நீல நிறத்தை பயன்படுத்துங்க. புரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு முன்னேற்றமான ஒரு நாளாக இன்னைக்கு இருக்கும். உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு ஒத்துழைப்பான ஒரு நாள். ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு புதிய வாய்ப்புகள்லாம் கிடைக்கும். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். கடவுள் அருள் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.